தமிழ் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் தாமஸ் பிராங்கோ சார். சார் வணக்கம் சார். வணக்கம். தொடர்ந்து நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவுக்கே இந்த தட்டுப்பாடு இருந்து கொண்டே இருக்கிறது. கேஸ் தட்டுப்பாடு மற்றும் பெட்ரோல் விலையும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகரித்தே கொண்டு போய் இருக்கிறது விலைவாசி. இது நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே போகிறதே தவிர அதற்கான ஒரு தீர்வும் கிடைக்கவில்லை, அதற்கான ஒரு முடிவும் கிடைக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? இப்போ கேஸின் விலை கூட பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 29 அதிகமாயிருக்கு இன்று மட்டுமே. ஸோ அதை எப்படி நீங்க பார்க்குறீங்க? அதாவது ஒரு சைக்காலஜி யூஸ் பண்றாங்க. மனசுல நீங்க ஒரே அடியா பெட்ரோல் விலைய 50 ரூபா கூட்டிட்டீங்கன்னாக்கி எல்லாருக்கும் உடனே கோபம் வரும். அதுக்கு பதிலாக 3 ரூபா கூட்டுறேன், 4 ரூபா கூட்டுறேன், 5 ரூபா கூட்டுறேன், இப்படி கூட்டுறது. தேவைப்பட்டா இடையில ஒரு 2 ரூபா குறைக்கணும்னா கூட குறைச்சிக்கிடுவாங்க. அதுக்கு பிறகு 5 ரூபாயை கூட்டுவாங்க. அப்ப நீங்க ஒப்பிட்டு பார்க்கும்போது என்ன பாக்குறீங்க? போன தடவை 3 ரூபா கூட்டினாங்க, இந்த தடவை கூட ஒரு 3 ரூபா தானே. அன்னைக்கு இருக்கிற கூடிய விலையிலிருந்து 3 ரூபா கூடுதேன்னு தவிர இதுக்கு முன்னால இருந்ததை விட இது 6 ரூபா கூடுதேன்றத யோசிக்கிறது இல்லை. அதே மாதிரி கேஸ் எவ்வளவு தூரம் இந்த தேர்தல் 5 மாநில தேர்தலுக்கு முன்னால சொன்னாங்க, போதுமான கேஸ் இருக்கு, யாரும் கவலைப்பட வேண்டியதே இல்லை, கேஸ் விலை கூடாதுன்னாங்க. தேர்தல் முடிஞ்ச உடனே கேஸ் விலை கூடுச்சு. இப்ப திருப்பி வீடுகளுக்கான கேஸுக்கும் கூட்டியிருக்காங்க. இல்ல, அடிப்படை பிரச்சனை என்னன்னு சொன்னா, கல்ஃப்ல ஈரானுக்கும் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கும் நடந்த யுத்தம் என்பது ஒரு கட்டத்தை கொண்டு வந்தது. நான் அதுக்கு முன்னாலேயே இந்தியாவில் விலையை கூட்டிட்டு தானே இருந்தோம். யுத்தம் வராமலே கூட சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயினுடைய விலை குறைந்த போது கூட நம்ம என்னைக்குமே குறைச்சதில்லை. கூடும்போது மட்டும் கரெக்டா கூட்டிடும். இது யாருக்கு பிரயோஜனமா இருக்கு? எண்ணெய் நிறுவனங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு. எண்ணெய் நிறுவனங்கள்ல பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கு, அது தவிர தனியார் நிறுவனங்கள் இருக்கு. அவங்களுக்கு அது ரொம்ப பிரயோஜனமா இருக்குது. அவங்க அதை அவங்க லாபத்துக்காக பயன்படுத்தி கொள்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது ஒண்ணு, இந்த விலையை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த வழிமுறையே நம்ம கடைபிடிக்கிறது சரியாக இல்லை. எந்த நாட்டுல பாத்தீங்கன்னாலும் சர்வதேச அளவுல விலை குறைஞ்சுனாக்கி அங்கேயும் குறைக்கணும்ல. இந்தியாவுல 90 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருந்த போது பெட்ரோல் பூட்டான்ல 60 ரூபாய்க்கு கிடைக்குது. அங்க யார் 60 ரூபாய்க்கு விற்கிறா? இந்தியாவில இருந்து போன பாரத் பெட்ரோலியமும் இந்தியன் ஆயில் கார்பரேஷனும் ஹெச்பியும் அவங்க பங்கு வச்சு 60 ரூபாய் வச்சு விற்கிறான். அப்ப அது எப்படி சாத்தியப்படுது? அங்க நீங்க போடக்கூடிய டியூட்டி குறையுது, வரி கூடுதலா போடுறதுனாலதான் இன்னைக்கு இந்த பிரச்சனை. இது ஏற்கனவே இருந்துகிட்டு இருந்த பிரச்சனை. இந்த யுத்தம் வந்த போது அந்த யுத்தத்தில் நாம கையாண்ட விதம் தவறு. ஒண்ணு, இஸ்ரேலை யாருமே விரும்பாத போது இஸ்ரேல் செய்யக்கூடிய படுகொலையை எல்லோருமே உலக அளவுல கண்டித்து கொண்டிருந்த போது நமது பிரதமர் அவர்கள் நேரடியா இஸ்ரேலுக்கு போனாரு, நெதன்யாஹுவை கட்டி பிடிச்சாரு, அதானிக்காக சில ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போட்டாங்க, திருப்பி வந்தாரு. ஒரு நாள் கழியும் போது 24 மணிக்கூர் கழியும் போது யுத்தம் ஆரம்பிச்சாச்சு. அப்போ இவரும் அதுக்கு ஒப்புதல் கொடுத்துட்டு தான் வந்தாரா அப்படின்னு ஒரு கேள்வி சர்வதேச அளவுல ஊடகங்கள்ல வர ஆரம்பிச்சு. ரெண்டாவது, அதனுடைய மாபெரும் தலைவர் என்று அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய அயத்துல்லா கொமேனிய படுகொலை செய்கிறார்கள். அதுக்கு எதிராக ஒரு கண்டன குரல் கூட இந்தியா கொடுக்கவில்லை. ஒரு வாரத்துக்கு பிறகுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த தூதரகத்துல போய் ஒரு கண்டோலன்ஸ் மெசேஜ் எழுதி வச்சாங்களே தவிர பகிரங்கமாக கண்டிக்கல. அதே நேரத்துல அதே மாதிரி அந்த குழந்தைகள், அந்த யுத்தத்துல முதல்ல அமெரிக்கா நடத்தின தாக்குதல்ல 165 குழந்தைகள், பள்ளி குழந்தைகள் கொல்லப்பட்டது. அப்ப கூட நம்ம வாய் திறக்கல. இஸ்ரேலியர்கள் பாதிக்கப்படும் போதோ அல்லது அமெரிக்காவுக்கு எதிராக பாதிப்பு வரும்போதோ நம்ம உடனே குரல் கொடுக்கிறோம். இது ஒரு தவறான வெளியுறவு கொள்கை. இது ஈரான்ல இருந்து நம்ம சீப்பா வாங்கிட்டு இருந்த ஆயில் கிடைக்கிறத நிறுத்தப்படுவதற்கு காரணமாச்சு.
ஈரான் வந்து சர்வதேச சந்தையில் மற்றவங்களோட குறைந்த விலையில் ஒரு காலகட்டத்தில் இந்தியாவுக்கு எண்ணெய் கொடுத்து கொண்டிருந்தார். இது ஒரு பக்கம். இன்னொரு ம். பக்கத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, அமெரிக்காவில இருந்துட்டு ட்ரம்ப் சொல்றாரு, நீ ரஷ்யாவில இருந்து எண்ணெய் வாங்காத. ரஷ்யாவில இருந்து நம்ம எண்ணெய் வாங்கிட்டு இருக்கிறது இப்ப இல்ல, நீண்ட காலமா வாங்கிட்டு இருக்கிறோம். ஆயுதங்கள் வாங்கிட்டு இருக்கிறோம், தொழில்நுட்பங்கள் வாங்கிட்டு இருக்கிறோம். அவங்களுடைய நிபுணர்களை வச்சுதான் இங்க வந்து பல கட்டிடங்கள், இது என்னது, கூடங்குளம் அணுநிலை நிலை போல உள்ள மின் நிலையங்கள் கூட கட்டி இருக்கிறோம். முதல் ஸ்டீல் பிளான்ட் இந்தியாவில் வந்து அவங்க தான் கட்டி கொடுத்தாங்க, ரஷ்யாக்காரங்க. அப்போ ரஷ்யா வந்து நமக்கு ஒரு நெருங்கிய நண்பராக இருந்து குறிப்பாக டாலர்ல வாங்குறதுக்கு பதிலாக ரூபாயிலேயே தந்துகிட்டு இருந்தாங்க. இந்திய ரூபாயிலேயே கச்சா எண்ணெய் வாங்க முடிஞ்சது. டாலர் தான் பிளக்சுவேஷன் ஆகிட்டே இருந்தது. அது நமக்கு ரஷ்யா ரூபாய் மதிப்புல தர்றதுனால நமக்கு ரொம்ப லாபகரமாக இருந்தது. அதனாலேயும் லாபம் கிடைச்சது. நிறைய முகேஷ் அம்பானி, அடானி போன்ற குழுமங்கள் அவங்க வந்து அதை சுத்திகரித்து ஏற்றுமதிக்கு பயன்படுத்தினாங்க. கொஞ்சம் தான் உள்ளூர்ல வித்தாங்க. அதே நேரத்தில் ஓஎன்ஜிசி போன்ற அமைப்பு, ஆயில், பிபி, ஹெச்பி, இதெல்லாம் வந்து நம்ம உற்பத்திக்காக அதை பயன்படுத்தணும். திடீர்னு ட்ரம்ப் சொன்னதுனால நம்ம வந்து ரஷ்யாவில இருந்து ஆயில் வாங்குறத, கேஸ் வாங்குறத குறைச்சிக்கிட்டோம். கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வந்ததுனால ஒரு கட்டத்துல திடீர்னு அங்க ஹோர்முஸ் ஜலசந்தி என்பது மூடப்பட்டதும் திடீர்னு ட்ரம்ப் அறிவிக்கிறார், பரவாயில்ல, ஒரு மாசத்துக்கு நீங்க ரஷ்யாட்ட வாங்கிடுங்க. அப்போ ரஷ்யா என்ன சொல்லுது, நாங்க முன்னால தந்த விலைக்கு தர முடியாது, இப்போ வந்து விலை கூடிடுச்சு, இந்த விலைக்கு தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி வாங்க ஆரம்பிக்கிறார். அப்படி வரும்போது உங்களுடைய ஒரு ஸ்திரத்தன்மையே இல்லாம போயிருது சந்தை. யார் ட்ரம்ப்